டீஸில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பியூட்டிஃபுல்லான ஒரு அடினியம் தான். டூர் சும்மா பார்க்கலாம். நம்மளோட டீம் டேங்கோட இது பார்த்திங்களா, மழை வந்ததுனால சாஃப் மேலே இருக்குது, தெளிச்சு விட்டது. மழை காலத்தில் கொஞ்சம் சாஃப் தெளிச்சு விட்டுக்கலாம்ப்பா. நீங்கள் தாராளமாக தண்ணியில் கலந்து 3 கிராம்லேருந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம அதுக்கு பதிலாக போடலாம். இல்லைனா மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்ருக்குன்னா சாஃபை சும்மா தூவி விடலாம் நீங்கள். ஓகேவா? பியூட்டிஃபுல்லான சீட் பாடு 3 பேர்ஸ் வரும்னு நினச்சேன். 2 பேர்ஸ் வந்துருக்குது, 4 பாடு இருக்குது. இந்த அழகிய பாருங்கள். டேபிள் ரோஸஸ் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேல மழை இல்லைன்னா நான் அனுப்பிச்சி விட்றேன். நியூ ஆர்டர் எடுக்கலை. பி காம்போ டியரா காம்போ நான் இப்போ எடுக்கலை தங்கங்களா. ஏ காம்போ தான் வந்து நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். 25 கலர்ஸ் 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். அதுதான் போய்கிட்டு இருக்குது. பியூட்டிஃபுல் பாருங்கள். இந்த ரெட்டு அப்பா என்ன அழகுங்க இது. அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்குது. ஒரே இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக மேஜிக் பண்ணுறதா பார்க்கலாம். இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர், ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே செடியிலேருந்து. ஆனால் கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி இருக்காங்களா, இவங்களோட ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பூவை பாருங்கள். பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்குது, பேர்ட்ஸ் செர்பிங் சூப்பராக இருக்குல்ல. இது ரெண்டையும் பாருங்கள், அழகாக இருக்குல்ல. கலர் காம்பினேஷனை பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் இது ஷேப் பார்த்திங்களா என்ன அழகாக இருக்குன்னு. ஓகே, அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா அப்படி தான். இங்கே பாருங்கள், இது ஒரு கலர் சேஞ்சிங் சூப்பராக இருக்குது. அழகு சிங்கிள் பெட்டலில் இவங்க எல்லாமே யூனிக். இங்கே பாருங்களா, சூப்பரில். ஏதோ தோணிச்சு சும்மா ஒரு வீடியோ பண்ணலான்னு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொஞ்சம் சொல்கிறேன். இதுதான் என்னோடய ரெட் டவர் அடினியம்னு சொல்லுவேன். சிங்கிள் பெட்டல் சூப்பராக சீட் கொடுக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி அழகி. இது சீட் எடுத்து சீட் போட்டு அதோட குட்டீஸ் வந்து நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு சீட்லிங்ஸ் முன்னாடி கொடுத்தோம். அதை வாங்கி வச்ச தங்கங்கள் நிறைய இப்போ போடுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பூத்துருக்குதுன்னு. ஸோ இது பாருங்கள், சீட் பாடு பாருங்களேன். ஒரு பக்கம் எப்படி இருக்குது, ஒரு பக்கம் இந்த பக்கம் குட்டையாகவும் இந்த பக்கம் நீளமாகவும் வித்தியாசமாக இருக்குல்ல. ஏன் தங்கங்களாக பார்த்தீங்கன்னா இதோட சீட்ஸும் சரி. இனிமேல் மழை காலம் அடினியம் நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். சேல் இந்த மந்தோட அவ்வளோதான், நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கண்டினியூஸ் ரெயினில் நீங்கள் புதுசாக ரீபார்ட் பண்ணுறது மழைக்கு இந்த வருஷம் காப்பாற்றினாலே பெரிய விஷயம். ஏன்னா மழை ஏர்லியராகவே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெதர்மேன் கணக்குப்படி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ரெயின் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ மழையை பொறுத்து இந்த ஜூன் மட்டும் நான் சேல் கொடுப்பேன். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் வெளியில் எங்கேயாவது வாங்கிட்டு அது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு என்கிட்ட வந்து நீங்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி என்கொயரிஸ் வர்றதுனால சொல்கிறேன். எந்த பிளான்ட்டு எந்த செல்லர்கிட்ட வாங்குறீங்களோ அந்த செல்லர்கிட்ட அதை பற்றின டவுட் கேளுங்க ப்ளீஸ். ஓகேவா? ஏன்னா தங்கங்கள் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு என்கொயரிக்கே நம்ம பதில் சொல்ல முடியலை. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா அவங்க எப்படி வளர்த்தாங்க, என்ன மீடியாவில் வச்சு இது பண்ணாங்கன்றது அந்த செல்லருக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ ஜூன் எண்டோட நான் வந்து அடினியம் சேல் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நானும் வாங்கி வளைக்க மாட்டேன். நான் நிறைய கிராஃப்ட் பண்ணி வச்சதே இந்த மலையில் வந்து கண்டிப்பாக நான் காப்பாற்றணும். நம்ம ரெயின்லிலி எப்படி க்ரோ பண்ணி நம்ம இது பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி அடினியமும் நம்மளே கிராஃப்ட் பண்ணி சூப்பராக நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே நியூ வெரைட்டிஸ், நேம் கோடட் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கலெக்ஷனில் வச்சு அதுக்கப்புறம் அதை கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் தங்கங்களா. ஸோ அதுவுமே நம்ம நிறைய ரூட் ஸ்டாக் நிறைய பேருக்கு தெரியும். நான் என்னென்ன கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா காமிச்சிருக்கேன் என்னோடய ஸ்டேட்டஸில். ஸோ ரெயின்லிலி எப்படி நம்ம க்ரோ பண்ணி கொடுக்குறோமோ அது மாதிரி அடினியம் சீட் க்ரோன் ப்ளஸ் வந்து நம்மளோட ஓன் கிராஃப்ட் பிளான்ட் வந்து உங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் இயர் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் தங்கங்களா. ஸோ இப்போ எனி அடினியம் செல்லர், அடினியம் எவ்வளோ பெரிய ஃபார்மில் இருந்தாலுமே பேஷனேட் கார்டனராக தொடங்கினவங்க தான் ஒவ்வொருத்தவங்களுமே ரொம்ப அழகாக இருக்குன்னு தொடங்கி அதுக்கப்புறம் சேல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ எல்லாருக்கிட்டையுமே எல்லா கலருமே எப்போவுமே இருக்குன்னு வந்து கிடையாது. அடினியம் ஒரு இடத்துல வாங்கி அதை நம்ம வளர்த்தி தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? வளர்த்து இப்போ ப்ளூமேரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1800 கலருக்கு மேலே கேட்டலாக் வந்து எனக்கு வந்து சில பேர்கிட்ட இருந்து வந்திருக்குது, நியூ கலர்ஸ். அப்போ அதெல்லாம் நம்ம வாங்கி தான் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து ஒரு நர்சரி மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் இது மாதிரியோ பண்ணல. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வளர்க்குறது கூடயே உங்களை வந்து நான் வளர்க்க வச்சிட்ருக்கேன். ஸோ ரெயின் லில்லிக்கு ஐ எம் நாட் அ ரீசெல்லர் அப்படின்னு நான் போட்ட மாதிரி எஸ் அடினியமுக்கும் அதே தான். இப்போ ரீசெல்லருங்கிறது எப்படி தெரியுமா, ஜஸ்ட்டு வாங்கினோமா அதை எந்த விதமான க்ரோவும் பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் அதோட வளர்ச்சியே தெரியாமல் அப்படியே கொடுக்கறதுக்கு பேர் தான் ரீசெல். ஓகேவா? வாங்கினோம் கொடுத்தோம் அவ்வளோதான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கான பிளான்ஸை நான் வளர்த்தி அதிலேருந்து கிராஃப்ட் எப்படி கற்றுக்கிட்டு அதை நம்ம கிராஃப்ட் பண்ணி அதை பியூட்டிஃபுல்லாக வச்சு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பிளான்ஸ் கிட்ட டோட்டலாக நம்ம கார்டனில் காமிச்சு அதை இன்றைக்கி நினச்சா நம்ம ஜஸ்ட்டு செல் பண்ணிடலாம். பட் அப்படி கிடையாது. நம்மளுக்கான நியூ கலர்ஸ் எவ்வளோ பெரிய ஃபார்ம் எவ்வளோ பெரிய வச்சுருந்தாலுமே அவங்கவுங்களுக்கான நியூ கலர்ஸை வேறு ஒரு இடத்துலேருந்து வாங்க தான் வேணும். அப்போ அவங்களும் ரீசெல்லரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? கிடையாது. ஸோ அந்த மீனிங் வந்து ரீசெல்லராக க்ரோவர் அப்படிங்கிறதே கிடையாது தங்கங்களா. நீங்கள் அக்ரி பண்ணி உங்களோட காசுக்கு உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல நீங்கள் எப்படி வாங்குறீங்க அப்படிங்கிறதான். வாங்குறாங்க கொடுக்குறாங்க வாங்குறதுக்கு சும்மா கொடுத்துருவாங்களே எங்கேனாலுமே பணம் கொடுத்தா நம்ம வாங்கணும்.
அப்படிங்கிறது இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதை வச்சு அதை சைஸு பண்ணி அது நம்மளுக்கு திருப்தியாக நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்க மாதிரி நம்ம கொடுக்குறது. ஸோ ரெயின் லில்லி மாதிரியே நம்மளும் அடினியம் கிராஃப்ட் பண்ணி நம்மளோட ஓன் கிராஃப்டில் நிறைய பிளான்ஸ் நெக்ஸ்ட் இயர் கொடுக்க இருக்கிறோம். இவ்வளோ பிளான்ஸ் நான் வச்சுருந்தேன். இதெல்லாம் என்னோடய கலெக்ஷனில் உள்ளதுன்னு வைங்களேன். வச்சுருந்தாலுமே நம்ம உடனே கொடுக்கணுன்ட்டு இல்லை. இன்றைக்கி போட்டால் சேல் வாங்குறதுக்கு இருக்காங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் இப்போ ப்ளூமேரியாவும் அதே மாதிரி தான். ஸோ தமிழ்ச்சி கார்டன் என்ன அப்படின்றத தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? பாருங்கள் இந்த கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சைனீஸ் லேண்டன் கொடுத்தோம்ல, நம்ம நிறைய பேர் கொடுத்தோம் சைனீஸ் லேண்டன். அதுதான் எது சேலாக இருந்தாலுமே 8973385884 வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பேர் ஒரு பின்கோடு கொடுத்து என்ன சேல் கொடுக்குறோன்னு பார்க்கணும். இது நியூ ப்ளூமேரியாஸ் கட்டிங் தான், எதுவுமே ரூட்டடு கிடையாது, கட்டிங் தான். நியூ கலர்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான். ஒரு கலர் கூட நம்மளுக்கு சோடு போகலை, எல்லாமே வந்துருச்சு. சாதாரண மண்கலவையில் எப்படி வச்சுருக்கோன்னு நான் சொல்லி தான் அதை பண்ணேன். இதெல்லாம் வந்து நான் சேலுக்கு கொடுத்தேன். 1 2 3 4 கோடு போட்டு அது கொடுத்துட்டு போக பேலன்ஸ் இருந்ததை நான் வந்து ஊண்டி வச்சது. இப்போ ரூட் வரதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ் எடுக்குது ரூட் வரதுக்கு. ஆனால் மேலே பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்துடும். இதுதான் வந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளூமேரியாவோட ஒரு அப்டேட். ஓகேவா? அது மாதிரி சீட்ஸ் இனிமேல் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் தங்கங்களா, நீங்கள் வந்து ஒன்று நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அந்தபடி வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு 8 மந்த்ஸ் இல்லை 10 மந்த்ஸ் கழிச்சு கூட என்னோடய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பாருங்கள் என்னோடய யூடியூப்பில். இல்லைன்னா ஜஸ்ட்டு வீடியோ போடுங்க, நீங்கள் ஹவு டு சேவ் அடினியம் சீட்ஸ் இன் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு போடுங்க. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள், ஓகே சாம்பிள் இல்லை எக்ஸாம்பிள், 8 மாதம் கழித்து நம்ம போட்ட சீட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து போட்ட சீட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு க்யூட்டியை பாருங்களேன், க்யூட்டி தென்னைமரம் மட்டை விழுந்து உடஞ்சது. நான் தான் சொல்லியிருக்கலாம் அடினியமாக இருக்கட்டும், அதோட போக்கில் அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அது பாட்டு குழந்தை. என் கையே பாருங்கள், இப்போ தான் வெளியில் இருந்து அந்த இதெல்லாம் பிச்சு போட்டேன். ஸோ இது பாருங்கள், அப்படியே அது போக்கில் விட்டுருணும். ஸ்கின் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அப்படியே வந்துடும். அப்படியே பதட்டப்பட்டு ஐயோ என்னாச்சு சிஸ்டர். ஈவன் டிரான்சிட்டில் எனக்கு என்னோடய கலெக்ஷன்ஸை நான் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வாங்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜஸில் நான் எந்த செல்லர்ட்டையும் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு வரும்போதே இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அந்த இதெல்லாம். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரணுன்னா வீடியோஸில் காமிக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சே யாரும் இது பண்ணுறதில்ல. ஜஸ்ட் இதே மொனம் உடஞ்சிருந்தா என்ன பண்ணுவேன்னா, ஓகே ஹார்ட் ப்ரூன் பண்ணது கணக்காக நானே டிப்பை கட் பண்ணி தூக்கி போட்டு அங்கேருந்து பிரான்ச்சஸ் வந்துடும். அது மாதிரி இது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டோன்னா இங்கே வந்து செல்ஸ் வந்து அப்படியே திக்காகிடும். ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இந்த க்யூட்டியை தான் முதல்ல நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, இல்லை 6 பெட்டல்ஸில் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இது ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி, பியூட்டிஃபுல் கலர் சேஞ்ச். வந்து வீடியோ ஹிந்தியில் போட்டோன்னா அப்பா என்ன வரவேற்பு, தேங்க் காட். நான் ரொம்பவே வந்து நன்றி சொல்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருக்குது. அதே சமயத்தில் அடினியம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறைய கிராஃப்ட் பண்ணி நிறைய நியூ கலர்ஸ். கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட்டு சீசன் அடினியம்ங்கிறது இன்றைக்கி க்ரோ பண்ணி நாளைக்கே கொடுக்குற மாதிரி நான் திரும்ப சொல்லுவேன். எச்சு தொட்டு ஒட்ட வச்ச மாதிரி இந்த தண்டி கிராஃப்டை இப்படின்னு ஒட்டி வச்சு கொடுக்குற ஆள் தமிழ்ச்சி கார்டன் கிடையாது. உங்கள் கையில் வந்து அது நல்லா சர்வைவ் ஆகிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஹெல்தி பிளான்ட்டாக ஓகே எது கொடுத்தாலும் உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடினியம் சேல் தமிழ்ச்சி கார்டனில் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். சீதோஷ நிலையை பொறுத்து தான் நான் கொடுப்பேன். அதே மாதிரி ரெயின் லில்லிஸும் நான் சொல்லிட்டேன், அவசரப்பட்டால் முடியாது. த்ரூ அவுட் த இயர் கொடுக்க மாட்டேன். ஏமா இவங்க கொடுக்கவே மாட்டாங்க, இவங்ககிட்ட அவ்வளோ இருக்குது, இப்போ காமிக்க செய்கிறாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்களா, என்ன அப்படி பந்தா பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு நான் என் கார்டனிங்கை பிடிச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு இசைஞ்சு போய் உங்களால் வாங்க முடியுதுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க, யாரையும் நம்ம கம்பல் பண்ணல. சயனோரா ஓகே, இந்த வெரைட்டி பேர் வந்து பார்த்திங்கன்னா சயனோரா. அவ்வளோ ஒரு கலர் லைட்டாக வந்து இது பண்ணி சேஞ்ச் ஆகி வித்தியாசமாக அங்கங்கே போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்களேன், இதை அவ்வளோ கொத்தாக பூக்குது, அப்படியே போய்கிட்டே இருக்குப்பா. இது பார்த்திங்களா இல்லையா, நம்ம அடினியம் நியூ கலர்ஸை வாங்குகிறோம், வெளியில் நம்ம கொடுக்குறோம், நம்ம வைக்கிறோம்னாலும் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வாங்குறீங்க தானே, எனக்கு புரியலை. உங்கள் கையை யாராவது வந்து கண்ட்ரோல் பண்ணி கட்டி போட்டுட்டாங்களா வாங்க வேண்டான்னு சொல்லி, எனக்கு புரியவே இல்லையே. உங்கள்கிட்ட வாங்க முடியுங்கிற ஒரு சக்தி இருந்ததுன்னா வாங்கலாம் தானே, யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது தானே. ஏன் அந்த இயலாமையில் அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிலப்பா. நம்மளோட சொமாலன்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்து வந்திருக்காங்க பாருங்கள். இதுவுமே நம்மளோட சொமாலன்ஸ் SSBTGன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். SSBTG சூப்பராக வந்துட்டுருக்காங்க. ரெட்டு டவர் இந்த வீடியோவில் காமிச்சேனா தெரியல, ரெட்டு டவர் நிறைய பேருக்கு நான் அதை சீடு கூட காமிச்சேன்ல, அதோடது தான் நான் ஒன்றுலேயே 2-3 வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய சீட்ஸு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், அப்படியே போட்டு விட்டுட்டேன். இது எப்படி பூக்குதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சீட் க்ரோ நெக்ஸ்ட் இயர் வேறு லெவலில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் எதுவுமே நடக்கும். இது எஸ்எஸ் வந்து நோபல் கான்குபைன் மாதிரியே டார்க்காக இருக்கும்ல, அந்த வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அரேபிகம்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அரேபிகம். இவங்க யார்? இவங்களும் ரெட்டு டவர் தான். ரெட்டு டவர் நிறைய இருக்குப்பா நம்மள்ட்ட. இது வந்து எம்பி, இது ஒன்று இதுலேயுமே போட்டு வந்துட்டுருக்கு சூப்பராக. இது என்னது அரேபிகம் தான் இதுவும். ட்ரூ கிறிஸ்பம் சீட்ஸு 23rd அன்றைக்கி நம்ம போட்டது இன்னுமே வரல. இங்கே வர்றதுக்கான அறிகுறி இருந்துகிட்ருக்கு. வந்துட்டுருக்கு ட்ரூ கிறிஸ்பம் 23rd 5 போட்டது. இன்றைக்கி தேதி 7 ஓகேவா? அப்போனா எத்தனை நாளாச்சு பார்த்துக்க. அங்கிட்ட ஒரு 7 நாள் 14 நாள் கழித்து இன்னைக்கு 8 ஓகே 14 நாள் கரெக்டாக என் கணக்கு. இன்றைக்கி தான் ஒரு இது முளைச்சி இப்படின்னு வருது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஹோப் நான் விட மாட்டேன். சில பேர் 5 நாள் ஆச்சு 10 நாள் ஆச்சு சிஸ்டர் இன்னும் ஸ்ப்ரவுட் ஆகலை. கார்டனிங்கில் கொஞ்சம் பொறுமை வேணும்ப்பா ஓகேவா? என்ன தான் ஆனந்தமோ தெரில. நீங்கள் ரெயின் லில்லியே இது பண்ணி கொடுக்குறீங்க, அடினியம் நீங்கள் வாங்குங்களேன். யார் வேணான்னா நம்மளோட சஹாரா இது செகண்ட் ட்ரே. சஹாராவில் ஒரு சீடு கூட சோட போகலப்பா, ஒரு சீடு கூட. சஹாரா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ப்ளூ பாயின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அதுவும் ப்ளூ பாயும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி இது ஒரு இடம் கூட ஒரு குழியாத சீடு இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். வாய்ப்பில்லை ராஜா 100% எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சஹாரா வந்து சேம் டேட் போட்டது ட்ரே 1 பாருங்கள். ஸோ நோட் பண்ணி இது பண்ணி இவ்வளோ தூரம் கொடுக்கும்போது இயலாமையில் இன்னும் தங்கங்கள் செய்கிறாங்க. ப்ளீஸ் இன்னர் பீஸ் வேணும் தங்கங்களா. உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து அந்த ஒரு இன்னர் பீஸ் இருந்ததுன்னா புழுங்க மாட்டீங்க நீங்கள் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் என்னோடய சீட்ஸ் போட்டு என்னோடய கிராஃப்டை ரெடி பண்ணி நெக்ஸ்ட் இயர் தங்கங்களுக்காக வளர்த்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான். பாருங்கள் பிங்க் பஞ்ச், இது வந்து பஞ்சாக பூக்கும் ஒரு பிங்க். அதை பிங்க் பஞ்ச் நிறைய இடத்துல நாங்கள் போட்டிருப்போம்ப்பா. பிங்க் பஞ்ச் நிறைய இடத்துல இங்கே ஒன்று இருக்குதா. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூம் அப்படிங்கிற நம்மளோட வெரைட்டி தான். மல்டிபிள் பெட்டல் ப்ளூம் லாஸ்ட் இயர் இம்போர்ட்டட் பிளான்ட், அதோட சீட்ஸ் தான் இது. சூப்பராக வந்துட்டுருக்காங்க. பியூட்டிஃபுல் ஒன். எல்லாம் ஒரே நாளில் விதைச்சது. இந்த பக்கம் வரல பாருங்களேன், இந்த பக்கம்லாம் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ என்ன இந்த இதில் வந்து நான் சொல்ல வரேன்னா தங்கலாம் ப்ளூம் இன்னொரு ட்ரேயில் போட்டோம். 2 ட்ரேஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆல் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். சீட்ஸ் போடுறவங்க தயவுசெய்து இந்த மந்தோடு நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் போடுவீங்க ஸ்ப்ரவுட் ஆகிடும். அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மழையில் இந்த குட்டி தண்டுகளை விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நானே இப்போ சீட் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஏன்னா வளர்ந்துரும், அதுக்கப்புறம் காப்பாற்றுறது ரொம்ப 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 கஷ்டம். இது வந்து ரேண்டம்னு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா? அது ரேண்டம் அப்படின்னா அது மொத்தமாக மிக்ஸ் பண்ண சீட்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கேன். ட்ரூ கிறிஸ்பம் இங்கே ஒரு ட்ரே 3 ட்ரேயில் போட்டிருக்கோம்ப்பா நம்ம. இங்கே பாரு ட்ரூ கிறிஸ்பம் இதில் நிறைய வளர்ந்து வந்திருக்குது. ஆமாடா, இங்கேயெல்லாம் வளர்ந்து வந்திருக்குடா. வா சூப்பர்டா பார்க்கலாங்க. இது வந்து ஃபால்ஸ் லீஃப், ட்ரூ லீஃப் வரும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தோல் உறிஞ்சு இங்கே விழுந்திருக்கு. ஆமாப்பா, அதோட தோலை சூப்பராக வந்துருக்குதுங்க. சரி, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்குள்ள ஒயிட் கலர் இருக்குலமா, அதான் சீடா வர்றதாப்பா. தோல் அப்போ இங்கேருந்து பார்க்கும்போதே க்யூட்டாக இருக்குது. ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறேன். சீட் போடுறதுக்கும் அடினியம் வாங்குறதுக்கும் தாராளமாக வாங்குங்க. ஆனால் மழைக்கு நனையாமல் வைக்க முடியும் அப்படின்னா இனிமேல் ஃபர்தர் இது நீங்கள் வாங்குறதும் சைஸ் ஆஃப் த பிளான்ட் இருக்குது. குட்டி பிளான்ட்ஸ் அது பண்ணலாம். நிறைய பேர் நினைக்கலாம் இவ கொடுக்கலன்றதுக்காக இந்த பொண்ணு எப்படி சொல்லுதுன்னு நினைக்கலாம். பட் என்னோடய அனுபவத்தில் உள்ளதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா அது பண்ணிக்கலாம்னு நினச்சி கொடுக்குறவங்க, நீங்கள் வாங்குறவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இதோட அப்டேட்ஸும் நான் கண்டிப்பாக தொடர்ந்து தரேன் நான். ஓகே, ஹாப்பி கார்டனிங். இதுதான் அந்த எஸ்எஸ்ன்னு சொன்னல, நோபல் கான்குபைன் மாதிரியே கொஞ்சம் ப்ராடாக இருக்குன்னு சொல்லி அதோட இது தங்கங்களா இது. ஸோ நம்மளோட கிராஃப்டட் அட்னியம்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக நான் காமிச்சு உங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ நம்ம தோட்டத்திலே வளர்த்தி எடுத்து கொடுக்குறோங்கிறதுல தமிழச்சி கார்டன் ரியலி ரொம்ப பெருமைப்படுறேன். நம்மளோட தங்கங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நியூ கலர்ஸ், சூப்பரான கலர்ஸ் உங்கள் வீடு தேடி வரும். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மழையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லலாம்.